நிலையான டெக்கரேஷன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கணும்னா, அலங்காரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் 3 காரியங்களை கடவுள் இன்றைக்கு நினைவிலே வைக்கும்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, என்ன கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? இல்லை இனிமேல் தான் செய்யணும்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? எது எப்படி இருந்தாலும் நிலையான டெக்கரேஷன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கணும்னா, அலங்காரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் 3 காரியங்களை கடவுள் இன்றைக்கு நினைவிலே வைக்கும்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பார்ப்போமேயானால், வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். 3 காரியங்கள் சொன்ன பாருங்க. என்னெல்லாம்னா, முதல்ல விஸ்டம். வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. விஸ்டம். இப்போ எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா தெரிஞ்சத சரியான நேரத்திலே, சரியான முறையிலே, சரியான விதமாக செயல்படுத்துகின்றது தான் ஞானமாக இருக்கின்றது. நிறைய பேருக்கு எல்லாம் தெரியும், ஆனா வாழ்வு முறை தெரியாத ஒரு சிலர் இருக்கின்றார்கள். படிச்ச முட்டாளுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அது போலங்க பிரியமானவர்களே. அப்படி இல்லாம ஞானத்தோடு இருக்கும்போது அது ஒரு அலங்காரமாக இருக்குமா. அதுதான் வீடு ஞானத்தினாலே கட்டப்படுகிறது என்று சொல்லுகிறார். அந்த ஞானத்தினாலே கட்டப்படுகின்ற வீடு நிறைய விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுமா. அது எப்படின்னா, இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பை அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்படுகின்றது பிரியமானவர்களே. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லும்போது புரிந்து கொள்ளுதல். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் போது அந்த வீடு நிலை நிற்குமாம். புரிந்து கொள்ளும் போது அன்பு வரும், புரிந்து கொள்ளும் போது விட்டு கொடுத்தல் நடைபெறும், புரிந்து கொள்ளும் போது சகிப்புத்தன்மை நிறைய இருக்கும். புரிந்து கொள்வது தானே வாழ்க்கையாகவே இருக்கிறது. கடவுள் நம்ம எவ்வளவாய் புரிந்து கொண்டு இருக்கின்றார். அப்போ நாமும் ஒருத்தர் புரிஞ்சு நடக்கும் பொழுது அந்த வீடு கீழே விழாது, அந்த வீடு நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லப்படுகின்றது. எத்தனை அழகான வார்த்தைகள் பாருங்க. A house is built of bricks, but a home is built of hearts என்று சொல்லுவார்கள். கற்களினாலே ஒரு வீடு கட்டப்படும், ஆனா மனங்களினாலே ஒரு இல்லம் உருவாக்கப்படும் பிரியமானவர்களே. ஆக முதல்ல ஞானத்தினாலே வீடு கட்டப்படும், 2வது அண்டர்ஸ்டாண்டிங்னாலே புரிந்து கொள்ளுகிறதுனாலே அந்த வீடு நிலைநிறுத்தப்படும், 3வது என்னன்னா, ஒவ்வொரு ரூமா எடுத்து போறார் பாருங்க இங்க சாலமோன் ராஜா. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு ரூம்ல இருக்கக்கூடிய காரியங்களும், உங்க வீட்டுல வைக்கப்பட்டு இருக்க காரியமும் அறிவினாலே வைக்கப்பட்டு இருக்கின்றது, புத்தி இன்மையாய் அல்ல. நாம ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட் செஞ்சுக்கொள்ளே இருக்கணுங்க, இல்லைன்னா அவுடேட்டா ஆயிடுவோம். ஆகவே நாம அறிவை தேடி, இந்த அறிவை தேடினா என்ன? A family which prays together stays together. அறிவு எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தரோடு பேசிக்கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போ கர்த்தரோடு பேசுவது ஜெபம், கர்த்தர் நம்மிடத்துல பேசுகின்றது வேத வாசிப்பு. ஒவ்வொரு நாளும் இந்த வேத வாசிப்போடும் இந்த இப்படிப்பட்ட அனுபவங்களோடும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அனுபவங்களோடு இருக்கும் பொழுது அறிவு நமக்கு உண்டாகும். எல்லாம் 3 அழகான காரியங்கள், எளிதான காரியங்கள். முதலாவது ஞானத்தினாலே வீடு கட்டப்படும், புரிந்து கொள்ளுதனாலே அந்த வீடு நிலைநிறுத்தப்படும், ஜெபத்தினாலே அறிவு வரும், கர்த்தரோடு இடைப்படுகிறபடினாலே அறிவு வரும். அந்த அறிவினாலே ஒவ்வொரு அறைகளும் ஒவ்வொரு ரூமும் அலங்காரமாயிருக்கும். இந்த 3 காரியங்கள் நம் வீட்டிற்கு என்றென்றைக்கும் அலங்காரமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஏதோ இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே வெளியரங்கமாய் நாங்கள் அலங்காரம் பண்ணி கொண்டு சுற்றி திரியாமல் கர்த்தாவே, உண்மையான அலங்காரத்தை புரிந்து கொண்டு கர்த்தாவே, ஞானத்தோடு
புரிந்து கொண்டு ஆண்டவரே அறிவோடு கூட, கர்த்தர் தந்த அறிவோடு கூட கர்த்தரோடு நெருங்கி வாசம் பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.